ஏன் ஜானு, ஏன் இப்படி ஒவ்வொரு தடவையும் வேணான்ற? தேன்மொழி எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? நம்ம பாதுகாப்புல இருக்கணும் தானே? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு பொண்ணு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? சிபி, பிரபு தேன்மொழி ஏதோ பண்றான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா தேன்மொழி ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? தமிழ், தேன்மொழி ஏதாவது சொன்னாளா? பிரபு எதுவுமே செய்யலன்னு தான் சொல்ற ஜனமா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேன்மொழி அரவிந்த காதலிச்ச பொண்ணு. தேன்மொழிக்கு பிரபுவோட வாழணும்னு ஆசை இருந்திருந்தா இவ்வளவு நாள் இப்படி இருந்திருக்க மாட்டா. ஒரு செகண்ட்ல விரும்பினவனை தூக்கி போட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பிரபு செய்யற இவ்ளோ டார்ச்சரையும் பொறுத்துட்டு இருக்கா. அது என்னன்னு முதல்ல நமக்கு தெரியும். தமிழ், தேன்மொழி கிட்ட பேசு. சரி செய்ய முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அவளுக்கு புரியவை. அவளா வாயை திறந்து அவளோட பிரச்சனையை நம்ம கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்மளால அது சரி பண்ண முடியும். தேன்மொழி பேச மாட்டான். சொல்லு மச்சான். அன்னைக்கு தமிழோட அப்பாவை நம்ம தேடி போனோம்ல, ஒரு குடவுன். அந்த குடவுன் உனக்கு ஞாபகம் இருக்கா? குடோனா? ஞாபகம் இருக்கு. என்னாச்சு? உடனே நம்ம அந்த இடத்துக்கு போகணும்டா. எதுக்கு? நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? சரி. சிபி, நானும் உங்க கூட வரேன், போலாம். வேணாம் தமிழ், நான் கேடியை கூட்டிட்டு போறேன். இல்ல சிபி, அப்பாவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஒருவேளை நீங்க ஏதாவது மிஸ் பண்ணா கூட என் கண்ணு கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தமிழ், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. தேன்மொழி அடிக்கடி கனவுல புலம்புறான்னு சொன்னேன்ல. நீ அவகிட்ட அன்பா பேசு. எப்படியாவது அவன் மனசை மாத்தி அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க பாரு. அவ சின்னதா ஏதாவது உளர்னா கூட அது நமக்கு பெரிய க்ளூ தானே. இல்ல சிபி, நானும் வரேன். தமிழ், நான் அந்த இடத்துக்கு போறது முக்கியம். நீ தேன்மொழி கூட இருக்கிறது முக்கியம், சரியா? என்னடா ஒரே இருட்டா இருக்கு? லைட் போடுறேன். மச்சான், இங்க பாரு. வயசானவங்க போடுற செப்பல் வந்து இல்ல? ஆமாடா, அங்க கடந்துச்சு. டேய் கேடி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு வயசானவரை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா. டேய், என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதான்டா நம்மளுக்கு புரிய வைக்குது. ஆனா இது தமிழோட அப்பா தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சரி வா, வேற ஏதாவது தடையணை தான் பாப்போம். வா. சரி வா. என்னப்பா அது அண்ணே, இந்த குடவுனு இதுவா? இதை யாரும் யூஸ் பண்றது இல்லப்பா. சில பேர் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது தப்பான சமாச்சாரம் நடக்கும். தினமும் சாயந்தரம் ஆளுங்க வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, இங்க யாரையாவது கடத்தி வச்சிருந்தது நீங்க பாத்தீங்களா?
கடத்தியா? இல்லையேப்பா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒருத்தரை நாங்க தேடிட்டு இருக்கோம். அவரு இந்த ஏரியால தான் மிஸ் ஆனாரு. அதனால தானே கேட்கிறேன். தம்பி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவரை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தாங்கப்பா. 4-5 பேரு அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனத நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். முகம் கூட எனக்கு சரியா தெரியல. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும்பா. நீங்க தேடுற ஆளும் நான் சொல்ற ஆளும் ஒண்ணுதானான்னு எனக்கு தெரியலப்பா. வேணாக்கா, எனக்கு பசிக்கல. தேனு, நீ ஒரு நைட்டு கூட சாப்பிடாம பட்னியா இருக்க மாட்டேன்னு தெரியும். அப்படியே பட்னியா தூங்குனாலும் மிட் நைட்ல நீயா எழுந்து தோசை சாப்பிடுற ஆள் தானே நீ. ஒழுங்கா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. தேனு, அப்பா நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல. ஆமாக்கா, அப்பா இப்போ எங்க இருப்பாரு?